வணக்கம் and welcome back to the next episode of Smriti. நம்மளோட அடுத்த ஸ்டூடெண்ட்டோட அரங்கேற்றம் மார்ச் 2 ராணி சீதை ஹாலில் சாயந்தரம் 6 o'clock நடக்க போகுது. சக்தி ரவி ஒரு 6 to 7 இயர்ஸாக என்கிட்ட பரதநாட்டியம் கற்றுன்ருக்கா. சலங்க பூஜையும் இங்கே நம்ம கிட்ட தான் முடிச்சா. இப்போ அவளோட அரங்கேற்றம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து ராணி சீதை ஹாலோட ஒரு அவுட்டர் வியூ. இதுதான் அதோட மெயின் என்ட்ரன்ஸு. நான் ரொம்ப வருஷம் கழித்து இங்கே அரங்கேற்றம் பண்ணுறோம். லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பழைய காலத்தில் இந்த பேலஸ் ஹவுஸ் இருக்கிற மாதிரி ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஏறத்துக்கு தனியாக படி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே நம்ம அப்துல் கலாம் சாரோட ஒரு பெரிய போர்ட்ரே ஃபோட்டோவும் இருக்குது. அப்படியே மேலே ஏறி போனால் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் ஹாலு. கீழே நிறைய பார்க்கிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இந்த ஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்கோடு இருந்தது. ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருந்தது. கொஞ்சம் பெரிய ஹால் கம்பேரிட்டிவாக நம்ம ஆர்ஆர் சபா மினி ஹாலில் பண்ணுறதோட கூட இது கொஞ்சம் பெரிய ஹாலு. இது நடக்கிற ஸ்பேஸுமே கூட ரொம்ப வைடாக நிறைய பேர் அட் எ டைம் ஏறறதுக்கும் இறங்குறதுக்கும் இருக்கிற மாதிரி இருந்தது. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்த உடனேவே வந்து ஆஃபீஸ் ரூம். ஆஃபீஸ் ரூமுக்கு வெளியில் நல்ல அழகான வுட் கார்விங்கில் பண்ண ஒரு பெரிய டோர் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னோடு இருந்தது. ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் என்ட்ரன்ஸில் இது ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம். அப்படியே உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்த அந்த லைட் ட்ராப்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த மெயின் என்ட்ரன்ஸ் உள்ள நம்ம போன உடனேவே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜோட வியூவு ரொம்ப பெரிய ஸ்டேஜு. பின்னாடி நிறைய நடக்கிறதுக்கு இடமும் இருக்குது இங்கே. ஸோ ஒரு தீமேட்டிக் ப்ரொடக்ஷனோ இல்லை நிறைய பசங்களை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலோ ஸ்டேஜுக்கு அந்த சைடும் இந்த சைடும் போகிறதுக்கு பின்னாடி நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே வந்து ஸ்டேஜோட ஃப்ரண்ட் வியூ. சோலோவாக ஆடுறதுனால சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் ரூமுக்கு போகிற வழி இது. இங்கே 2 க்ரீன் ரூம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக. அண்ட் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கெஸ்டெல்லாம் வந்து முன்னாடியே வந்துட்டாங்கன்னா உட்காரத்துக்கு ஒரு தனி ரூமும் அவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் க்ரீன் ரூமுக்கு போகிற வழி. ஸோ இது பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸு. அண்ட் 2 சைடுமே வந்து க்ரீன் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால நிறைய பசங்க தீமேட்டிக் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணும்போது நிற்கிறதுக்கு சஃபிஷியன்ட் இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சைடில் போனீங்கன்னா பேண்ட்ரிக்கு போகிற ரூமு. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து டைனிங் ஹால் இருக்குது. இது ஹால்லேருந்து வெளியிலையும் வரலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து ஸ்டேஜிலேருந்து அப்படியே பின்னாடி வந்து டைனிங் ஹாலுக்கு போகிற இடம். ஸோ இப்போ நம்ம போகிற இந்த வழி பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே நம்மளுக்கு க்ரீன் ரூம் கொடுத்துருக்காங்க. மேலுக்கு தனியாக ஒரு க்ரீன் ரூம், ஃபீமேலுக்கு தனியாக ஒரு க்ரீன் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ரூம் தான் வந்து கெஸ்டெல்லாம் வந்து அவங்கள கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு, அவங்க ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி உட்கார சொல்கிறதுக்கு. இந்த ஃபஸ்ட்டு ரூம் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுக்காக வச்சுருக்கிற ரூமு. இதுவும் ஒரு ஏர் கண்டிஷன் ரூம். அவங்க இன்கேஸ் ஏர்லியாக வந்துட்டாங்கன்னா அவங்கள இங்கே உட்கார வைக்கலாம். அப்படியே இங்கே முன்னாடி போய் லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் ரூம் இருக்குது. நல்ல அழகாக ஸ்பேஷியஸான ஒரு க்ரீன் ரூம் இது. ஸோ நிறைய பேர் அட் எ டைம் உட்காந்து மேக்கப் போடுற மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளேயே ஒரு அட்டாச்டு பாத்ரூமும் இருக்குது. ப்ளஸ் இங்கே பசங்க உட்காந்துக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸும் இருக்குது. இதுதான் க்ரீன் ரூமோட ஒரு கம்ப்ளீட் வியூ. அப்படியே இந்த க்ரீன் ரூமை விட்டு வெளியில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்பினீங்கன்னா ஆப்போசிட் சைடில் இன்னொரு க்ரீன் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட கம்பேரிட்டிவாக சின்ன ரூம். பட் ஆனால் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஏர் கண்டிஷன்டு ரூம் உள்ள. இதுக்கும் உள்ளே வந்து ஒரு அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ட்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி ரூம், மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஸ்பேஸு, ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை யாரையாவது கூட்டிகிட்டு வந்தால் அவர் வெளியில் நின்றுட்டு இருந்தால் கூட நம்ம உள்பக்கம் போய் ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த ஸ்பேஸ் இருக்குது.
ஸோ உள்ளேருந்து பார்க்குறப்போ இப்படி தான் இருக்குது நம்மளோட ஸ்டேஜோட வியூ. பின்னாடி வந்து நேவி ப்ளூவில் பேக்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் இதோட டிசைன் வந்து ப்ரோக்ராம் அன்னைக்கு லைவ் லிங்க் போடுவோம், அதில் பாருங்கள். பேக்ட்ராப் வந்து நாங்கள் இதையே மெயின்டைன் பண்ணி இதெல்லாம் அழகாக என்ன நம்ம டிசைன் பண்ணலான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டெக்கார்ஸை சொல்லியிருக்கோம். இது வந்து ஆல்மோஸ்ட் 425 to 450 people அட் அ டைம் உட்காரலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா தனியாக நம்மளுக்கு வந்து கெஸ்ட்டுக்கெல்லாம் உட்கார வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேஜ்லேருந்து இறங்கி அப்படியே போனீங்கன்னா நம்மளுக்கு இந்த தியேட்டர்ஸ்லலாம் வச்சுருக்க மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு உட்காந்து பார்க்கறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் ஸ்டேஜில் இருக்கிறவங்க தெரியும். ரொம்ப அழகான ஒரு ஆம்பியன்ஸ், ரொம்ப நல்லாவும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த ரெக்கார்டிங் ஸ்பேஸு, ஆடியோ ப்ளே பண்ணுற பிளேஸு, அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு மைக்கு, லைட்டு இதெல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற இடம். சீஃப் கெஸ்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க தனியாக வந்து அங்கே ஒரு டிவைடர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிவைடரை யூஸ் பண்ணி நம்ம கெஸ்ட்டை தனியாக உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட யாரும் போகாத அளவுக்கு அந்த டிவைடரை போட்டு விட்டுடலாம். ரொம்ப எலைட்டான ஒரு ஆம்பியன்ஸ். ஒரு சேருக்கு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய லெக் ரூம் இருக்குது. ஸோ நம்ம யாரையும் இடிக்காமல் நல்லா ஈஸியாக நடந்து போகிறதுக்கு இந்த ஸ்பேஸை வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில்ஸ், கப்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஆர்ம் ரெஸ்ட்டில் அங்கங்கே வந்து உங்களுக்கு கப் ஹோல்டரும் இந்த சேர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடும் வந்து எக்ஸிட் ரூம் இருக்குது. ஒரு சைடு எக்ஸிட் ரூம் வழியாக நீங்கள் வந்து அப்படியே ரிசப்ஷனுக்கு வந்துடலாம். இன்னொரு சைடு எக்ஸிட் ரூம் வழியாக வந்தீங்கன்னா தான் நீங்கள் டைனிங் ஹாலுக்கு வர முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடான எக்ஸிட். இங்கே வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புள் வர்றதுக்காகவே வந்து பார்க்குறதுக்கு தனியாக இவங்க வந்து ரெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸாக இல்லாமல் ரேம்ப் வச்சுருக்காங்க. ஸோ யார் வந்தாலும் இந்த ஷோவை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே அந்த ரேம்ப்லேருந்து இறங்கி வந்தீங்கன்னா நீங்கள் முதல் செட் ஆஃப் சேர்ஸ்லேயே உட்காந்துடலாம். அப்படியே திருப்பி அந்த ரேம்ப் வழியாகவே நீங்கள் ரிசப்ஷனுக்கு எக்ஸிட் ஆகி லிஃப்ட் வழியாக கீழே போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் த சீட்டிங். ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த சீட்டிங் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 10 rows கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு 25-30 rows கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அந்த ஹால்லேருந்து எக்ஸிட் வழியாக வந்து டைனிங் ஹாலுக்கு வர இடம். வெளியில் வந்து லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா இங்கே தான் டைனிங் ஹாலு. டைனிங் ஹாலோட ஆம்பியன்ஸும் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்து இவங்க வெளி கேட்டரர்ஸ் வந்து கூட டின்னர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து லைவ் கவுண்டர்ஸ் போட முடியாது, குக்கிங் பண்ண முடியாது. பட் வெளியிலேருந்து நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ உட்காந்து சாப்பிட்றதுக்காக எல் ஷேப்பில் வந்து ஒரு கார்னரில் ஃபுல்லாக இவங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அங்கங்கே ஒரு 1-2 டேபிள்ஸும் நம்மளுக்கு இருக்குது. இந்த இடத்தோட ஆம்பியன்ஸும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இதுவும் ஏர் கண்டிஷன்டு ஹால் இங்கே. ஸோ தாராளமாக ஒரு 100 to 150 மெம்பர்ஸ் அட் அ டைம் நின்றுட்டோ இல்லை ஒரு 50 மெம்பர்ஸ் உட்காந்துக்கிட்டோ சாப்பிட்ற மாதிரியான ஸ்பேஸ் தான் இருக்குது இங்கே. ஸோ இதில் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வாஷ்ரூமும், ஸோ ஹேண்ட் வாஷ்க்கு உண்டான ஒரு செப்பரேட் ரூமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படி வெளியில் வந்துடலாம் ரிசப்ஷனுக்கு. இங்கே வந்து இவங்க ரிலேட்டிவாக ஒரு பெரிய கவுண்டர் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 to 15 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் கூட நீங்கள் வச்சு அட் ஏ டைம் சர்வ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹால்லேருந்து எக்ஸிட்டுக்கு வர வழி. ஸோ 2 சைடு எக்ஸிட் இருக்குது உங்களுக்கு. மெயின் எக்ஸிட்டில் வந்து நம்ம படிக்கட்டிலேருந்து கீழே வந்து அப்படியே வெளியில் ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்துடலாம். ஆர்ஆர் சபா மாதிரியே இந்த ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாகவும் இருந்தது. அதனால் ஒரு வாட்டி இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் ஷோவை. எல்லாருக்கும் திருப்பி ரிமைண்டர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். மார்ச் 2 சாட்டர்டே அன்னைக்கு சாயந்தரம் 6 o'clock 1000 lights கிட்ட இருக்கிற ராணி சீதை ஹாலில் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஆல் ஆர் வெல்கம். எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ப்ரோக்ராமுக்கு அப்புறம் டின்னர் அங்கேயே சர்வ் பண்ணுவோம். ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஷோவை. தேங்க்யூ அண்ட் see you all back in the next episode of ஸ்மிருதி.